என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே. என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை மறவாதவர். சொல்லுங்க, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை மறவாதவர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. திரும்ப சொல்லுமா, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே. நல்லவர் அவர். ஓ ஹல்லேலூயா. ஆராதிப்போம், ஆராதிங்க, அப்படியே ஆராதிங்க. நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணம் உமக்கே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர்கள் ஆண்டவரே, கணம் உமக்கே, துதியும் கணமும் ஆண்டவரே ஒருவருக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் நாம் தியானிக்க போற வேத வசனம் யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபுன்ற தெய்வ மனுஷன் அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கென்று குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மகனே மகளே, உங்களுக்கு ஆண்டவர் என்ன குறித்து வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றுவார். நான் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் உரித்தாக்குகிறேன். உங்களுக்கு என்று குறிக்கப்பட்டதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு குறித்த காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொல்லாத பெற்றோர்கள் நாமே அப்படி நினைக்கும் போது நம்முடைய பரமபிதா, நம்முடைய நல்ல ஆண்டவர் நல்ல ஈவுகளை கொடுப்பதற்காக நம்ம நினைப்பார் இல்லையா, நமக்கு குறித்து வச்சிருப்பார் இல்லையா, நமக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற ஆண்டவர். இதே யோபு 23:13ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். இந்த எனக்கு குறித்திருக்கிறதே அந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனத்துல பாருங்க, அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார். ஹல்லேலூயா. அவரை திருப்பத்தக்கவன், அவருடைய கரத்தை பிடிச்சு இதை நீ செய்யாத, இதை நீ செய் அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்கும், அவரை இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கியா, இதை இப்படி மாத்து அப்படின்னு சொல்லி திருப்பத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்வார். அவருக்கு என்ன தோணுதோ, அவருக்கு என்ன விருப்பமான காரியமோ அதை அவர் செய்வார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு
ஒவ்வொரு காரியங்களை அவர் வச்சிருக்காரு. அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை யாரும் தடுக்கவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது, திசை திருப்பவும் முடியாது. நமக்குன்னு குறித்து வச்சிருக்கத அவர் நிச்சயமாகவே செய்வார். அதனாலதான் அதே யோபுல பாத்தீங்கன்னா, யோபு 42 தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. யோபு பாருங்க சொல்றாரு, சகலத்தையும் செய்ய தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில குறித்து வைத்திருக்கிற காரியங்களை செய்வது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் நமக்காக என்னென்ன காரியங்களை குறிச்சு வச்சிருப்பாரு, நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிப்போம். முதலாவது, அவர் நமக்காக காலங்களை குறித்து வச்சிருப்பார். சங்கீதம் 31:15 என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அழகா தாவீது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார் ஆண்டவரை. என்னுடைய காலங்கள், என்னை தாயின் கருவில சிருஷ்டித்து உருவாக்கின ஆண்டவர் என்னுடைய காலங்களை அவருடைய கரத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்துல ஆண்டவர் வச்சுட்டு நமக்காக குறித்த காலங்கள்ல என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்காக காலங்களை அவர் குறித்து வச்சிருக்கிறாரு. இதேதான் பிரசங்கி 3:1 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அதுக்கப்புறம் வசனத்துல வாசிச்சு பார்த்தோம்னா, பிரசங்கில அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, பயிர் நட ஒரு காலம் உண்டு, அதை அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். நம்ம ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோமா, அந்த ஓட்டத்துக்கு அப்புறம் அது சமாதானமா இருக்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்றாரு. அதே பிரசங்கி 3:11 அந்த காலங்களை அவரோட கருத்துல வச்சிருக்கிற ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வாருங்களாம். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு காலங்களை குறித்து வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த காலம் நமக்கு வரும்போது அதை நேர்த்தியாய் நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை அப்படியே நேர்த்தியாய் செய்வாங்க. ஹல்லேலூயா. இதே அபகுக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, முடிவிலே அது விளங்கும். குறித்த காலத்திற்கு, உங்களுக்குன்னு ஒரு குறித்த காலம் ஆண்டவர் வச்சிருக்காரா, தரிசனம் கொடுத்திருக்காரா, சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்காரா, வாக்குத்தத்தங்கள் மூலமாக ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்காரா, அந்த காரியங்களை அப்படியே அந்த குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவர். உங்களுக்குன்னு குறிக்கப்பட்டதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க ஒரு செழிப்பை காண்பிக்கிறாரு, ஒரு உயர்வை காண்பிக்கிறாரு. உன் குடும்பத்தார் எல்லாரும் உன்னை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உயர்வை காண்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் வேற வேற வேற, சூழ்நிலைகள் எல்லாம் வேற வேற. ஆனா அது நிறைவேற பல வருடங்கள் அவர் காத்திருந்தார். அந்த தரிசனம் நிறைவேற பல வருடங்கள் காத்திருந்தாரு. கர்த்தர் ஏற்ற வேலையில உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்காக இருக்கும். இந்த வாக்குத்தத்தம் இப்படி வாங்கினேன், இந்த வாக்குத்தத்தம் இப்படி வாங்கினேன், எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை வைத்து பிடித்து ஜெபித்துக்கிட்டு சொந்து போயிருக்கீங்களா? குறித்த காலத்திற்கு தரிசனங்களை கொடுக்கிற ஆண்டவர், குறித்த காலத்துக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். உங்களுக்குன்னு ஒரு குறித்த காலம் வச்சிருப்பாரு பிரதர். உங்களுக்குன்னு ஒரு குறித்த காலம் வச்சிருப்பாரு சிஸ்டர். அவர் பொய் சொல்லாதவர், அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வேதவசனம் சொல்லுது. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. உங்களுக்குன்னு ஒரு சொன்னதை, உங்களுக்குன்னு குறிச்சு வச்சிருக்க காரியத்தை ஏற்ற வேலையில செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணி ஒரு வார்த்தை சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மலர் துகள்களைப் போலவும் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. ஆனா சூழ்நிலைகள் 75 வயசாயிடுது, இன்னும் பிள்ளை பிறக்காம இருக்கு. அப்ப திரும்பவுமா 75வது வயசுல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கு. 75வது வயசுல ஆபிரகாம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி கூட விசுவாசத்துல குறைவா இருந்திருக்கலாம். அந்த ஆண்டவர் பாருங்க, அவர் தேற்றதை பார்க்கலாம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? எஸ் பிரதர், உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ? நிச்சயமாகவே நிறைவேற்றுவார்.
நிறைய நாட்கள் இத்தனை வருடம் நான் காத்திருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மாத்திரம்தான் நான் நம்பி இருக்கேன், ஆவியான தேவனை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன், அந்த சொரூபம் இல்லாத தேவனை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி இருக்கீங்களே, அவரை விசுவாசிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். ஹல்லேலூயா. இதே இந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமம் 21 நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஆபிரகாம் முதிர் வயதா வந்துட்டாரு, சாராலும் அவங்களோட கர்ப்பம் செத்து போன நிலைமை, ஆனா தேவன் குறித்த காலத்தில் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் அந்த சாராளுக்கு ஆண்டவர் ஒரு குறித்த நேரம் வச்சிருந்தாரு, ஒரு குறித்த வேலை வச்சிருந்தாரு. அந்த வேலையில அவர்களுக்கு பாருங்க ஒரு பிள்ளையை கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலையை, நமக்குன்னு குறித்த காலத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த குறித்த காலத்துல நமக்கு செய்வாரு. அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நீத்தியாய் செய்கிற ஆண்டவர். இதே கர்த்தராக இயேசு கிறிஸ்து கானாவூர் அப்படின்னு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க பாருங்க திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுதுங்க. அப்ப மரியாள் வந்து சொல்றாங்க, கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் இல்லை. அவர் சொல்றாரு, இன்னும் நான் அற்புதம் செய்வதற்கான நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஏற்ற நேரத்துல திரும்பவுமாய் அங்க ஒரு திராட்சை ரசம், புது திராட்சை ரசத்தை உருவாக்கி அந்த கல்யாண வீட்டுல சுத்தி இருந்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய ஏற்ற வேலை. யோவானும் பேதுரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போறாங்களாம். 9 மணி நேரத்துல போகும்போது அங்க எப்பொழுதும் தாயின் கர்ப்பத்துல சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை தினந்தோறும் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற ஒரு இடத்துல பிச்சை எடுப்பதற்காக வாசல்ல வைப்பாங்களாம். ஆனா அந்த 9 மணி நேரத்துல அந்த பிச்சை எடுக்கிறவரு பேதுருவையும் யோவானையும் பார்க்கிறாரு, ஏதாவது கிடைக்குமா, தர்மம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பாருங்க, பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்திரிச்சு நட அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதம். அந்த சப்பானி நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாரு. எனக்கு இந்த 9 மணி நேரத்துல எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா அந்த சப்பானிக்கு 9 மணி நேரத்துல அற்புதம் செய்த ஆண்டவர், ஏற்ற காலத்துல உங்களுக்கு குறிக்கப்பட்டதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அன்னைக்கு சப்பானிக்கு செய்த ஆண்டவர், ஆபிரகாம் சாராளுக்கு ஏற்ற வேலையில குமாரனை கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. குறிக்கப்பட்ட காலத்தில் நமக்கு செய்வாரு. ஹல்லேலூயா. எலிசாவோட வாழ்க்கையில பார்க்கலாம். எலிசா நாகமான் குஷ்டரோகிய சுகப்படுத்துறாரு. குஷ்டரோகம் சுகமாகுது. அப்ப நாகமான் வந்து பாருங்க, அவருக்கு வேண்டிய பொண்ணும் வெள்ளியும் காணிக்கையா கொடுக்குறாரு. எலிசா வந்து வேண்டாம், இது இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனா இந்த எலிசாவோட வேலைக்காரர் கேயாசி நாகமான் பின்னாடி போயிட்டு அந்த காணிக்கை எல்லாம் கேட்கிறாரு, குரு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துறாரு. வாங்கிட்டு வந்தோடனே இந்த எலிசா பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இது காலமா, திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் காணிக்கைகளாம் வாங்குறதுக்கு இது காலமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்க, அந்த நாகமானோட குஷ்டம் உன்னையும் சந்ததியும் பிடிக்கும்னு சொல்றாரு. அப்படியே அவர் குஷ்டரோகம் வாங்கலாம். அந்த ஏற்ற காலம், ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்துல நமக்கு வேண்டியதை நிறைவேற்றுவார். நம்ம அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நாம பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணும் போது அது நமக்கு வேதனையாய், நம்முடைய சந்ததிகளுக்கு அது வேதனையா முடியும். நாம் அப்படி இல்லாத படிக்கு ஆண்டவருடைய அந்த ஏற்ற வேலைக்காக நாம் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். குறிக்கப்பட்ட காலம், குறிக்கப்பட்ட வேலையில நமக்கு அற்புதங்கள், அடையாளங்கள் நம்மை தேடி வரும். நமக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. இரண்டாவதா, நமக்கென்று குறிக்கப்பட்ட இடம். முதலாவது குறிக்கப்பட்ட காலம், அதுல நமக்கு வேண்டிய காரியங்கள் நிறைவேற்றுகிற ஆண்டவர். இரண்டாவது, நமக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் குறிச்சு வச்சிருப்பாரு. அந்த குறிக்கப்பட்ட இடத்துல நமக்கான காரியங்களை, நமக்கு வேண்டிய அற்புதங்கள், நமக்கு வேண்டிய அடையாளங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இது நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 17:26 நம்ம வாசிப்போம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல குடியிருக்கணும், எந்த வீட்டில் குடியிருக்கணும், எந்த இடத்துல வேலை செய்யணும், என்ன காரியங்கள் பண்ணணும், யாரை திருமணம் முடிக்கணும், இப்படி எல்லா காரியங்களையும் அவர் முன்குறித்து வச்சிருக்காருங்களா பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி, எல்லா ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள்.
என்னென்ன காலங்கள், யார் யார் எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லைகளையும் அவர் முன்குறித்து வச்சிருக்கிறாங்க. எல்லைகள் நமக்கு வேண்டிய எந்த இடத்துல என்னுடைய மகன் இருக்கணும், எந்த இடத்துல என்னுடைய மகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்குறிச்சு வச்சிருப்பாருங்களா. இடங்களையும் முன்குறிச்சு வச்சிருப்பாரு. முதலாவது காலங்களை குறித்து வச்சிருப்பாரு. இரண்டாவது நமக்கென்று குறிக்கப்பட்ட இடங்களை வச்சிருப்பாரு. அந்த இடத்துல நாம் இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். இதை நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆபிரகாம் கிட்ட பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, கானானுக்கு போ அப்படின்னு சொல்லி காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றாரு. அங்க போனோடனே கானான்ல அவங்க இருக்காங்க. அந்த ஆபிரகாம் உடனே ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் சொல்றது பாருங்க, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாத்தையும் உன் சுற்றுப்புறத்தார் எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. அவர் இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன், என்னை எங்கேயே ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லலை. அவர் ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு அவர் கடந்து போனார். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த குறித்த காலத்துல பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஆபிரகாமை திரும்பவும் சோதிக்கிறாருங்களா. அவர் எப்படி இருக்காரு, கீழ்ப்படிந்து இருக்காரா, பயந்து நடக்கிறவரா இருக்காரா, இன்னும் இல்ல பிள்ளை கொடுத்தவுடனே மாறிட்டாரா அப்படின்றதுக்காக அவரை சோதித்து பார்க்கும்படியா இந்த ஆபிரகாம் கிட்ட பாருங்க சொல்றாரு, நீ ஒரே மகன் வச்சிருக்க இல்லையா, உன் நேச மகன், உன் ஏகபுத்திரன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பலி கொடுக்க வேண்டிய இடத்தையும் மோரியா தேசத்துல நான் சொல்ற மலையின் மேலதான் நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வேதத்துல வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். அல்லேலூயா. மோரியா தேசத்துக்கு கூட்டு போ, அங்க நான் சொல்ற ஒரு மலையின் மேல எனக்கு பலி கொடுக்கணும். இந்த ஆபிரகாம் பாருங்க, அவர் சொல்ற இடத்துக்கு அப்படியே தட்டாம கீழ்ப்படிந்து நார்மலா அவர் சொன்ன தேசத்துக்கே தகப்பன் வீட்டையும் சொந்த இனஜன பந்துக்கள் எல்லாரையும் விட்டு கடந்து போன ஆபிரகாம் இல்லையா. இந்த ஆண்டவர் சொல்ற அவர் கேட்காம இருப்பாரு. அவர் பாருங்க, ஏகசுதன், நேசகுமாரன், ஒரே ஒரு மகன், 100 வயசுல கொடுத்த ஒரு மகன், அதை பலி கொடுக்கும்படி சோதிக்கும்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. இவரும் கடந்து போறாரு. எந்த தேசத்துல மோரியா தேசமா அந்த தேசம் கொண்டு போறாரு. அந்த மலையின் மேல கொண்டு போயிட்டு வெட்ட போகும்போது பலி கொடுக்கும் போது தேவதூதர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கை போடாத, வெட்டாத அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க இன்னும் ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த மகனுக்கு பதிலாக பலி கொடுக்க அந்த ஆட்டுக்கடா ஒண்ணு அங்க இருக்கு, அதை கொண்டு பலி கொடுத்து சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற இடத்துல நாம இருக்கும்போது எல்லாம் நம்மை சுற்றியுள்ள காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். வேலை இடத்துல பிரச்சனையா, என்ன இந்த இடத்த விட்டு மாறிடலாம்னு நினைக்கிறோம், ஆனா ஆண்டவரும் வழிவாசலே திறந்து கொடுக்க மாட்டாரு. இந்த இடத்துலயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க பிரதர். அதே இடத்துல அந்த உங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்த போறாரு. அதனாலதான் ஆண்டவர் அதே இடத்துல உங்களை வச்சிருப்பாரு. ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொன்னா ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஆண்டவர், நமக்குன்னு குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். எனக்குன்னு ஒரு ஏற்ற துணை எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏற்ற எந்த இடத்துல நீங்க பெண் கொள்ளணும், அன்னைக்கு ஈசாக்குக்கு சரியான ஒரு மனைவியை கொடுத்த ஆண்டவர் இல்லையா, அந்த ஈசாக்கை போல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாகவே ஏற்ற இடத்துல உங்களுக்கு வேண்டிய ஏவாளை நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இடத்துக்காக இல்லை வீட்டுக்காக நாங்க எங்களோட இழந்த அந்த பூர்வீக காரியம் அது வேணும், அந்த சொத்து வேணும்னு சொல்லி, அந்த இடம் வேணும், அந்த பூர்வீக இடம் வேணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடாது இருப்பார். அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க உங்களுடைய பூர்வீக சொத்தை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அது உங்களுக்குன்னு குறிக்கப்பட்டது. ஆண்டவர் அதை வேற யாரும் சுதந்திரிக்க விட மாட்டார். பாருங்க, ஏற்ற இடத்துல ஆபிரகாம் அங்க பலி கொடுத்து அவர் சொன்ன இடத்துல செய்ததுனால அவர் பாருங்க கர்த்தருடைய பர்வதத்தில், அவர் அங்க பேரே வச்சுட்டாரு, இங்க கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அவர் சொல்ற இடத்துல நாம இருக்கும் போது எல்லா காரியங்களையும் அவரே பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இதை யோனாவோட வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். யோனா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நினிவே பட்டணத்துக்கு போங்க. ஆனா அவர் இல்ல அங்க போனா என்னை கொன்று போடுவாங்க, நான் நினிவேலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கப்பல்ல போயிட்டு அடித்தளத்துல தர்ஷீஸ்க்கு டிக்கெட் எடுத்து கப்பலோட அடித்தளத்துல இருக்காரு. ஆண்டவர் பாருங்க, சுற்றி பிரச்சனைகள், கடல் கொந்தளிக்குது, சூறாவளி காற்று வீசுது, படகு அப்படியே கவிழ்ந்து போகத்தக்கதா அலைமோதிக்கிட்டு இருக்கு. இந்த யோனாவை சுற்றி பிரச்சனைகள், சுற்றி போராட்டங்கள்.
நம்ம ஆண்டவர் எந்த இடத்துக்கு போக சொல்றாரோ அந்த இடத்துக்கு போகும்போது நம்மை சுற்றி ஆசீர்வாதங்கள் இருக்கும். சுமூகமாய் எல்லா காரியங்களும் அவர் பார்த்து கொள்வார். அன்னைக்கு ஆபிரகாம் தான் சொல்றாங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் எல்லாம் அந்த இடத்துல காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நமக்கென்று குறிக்கப்பட்ட இடத்துல நாம் இருக்கும்போது நமக்கென்று ஆண்டவர் குறித்த இடத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதா, நமக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு உயர்வு. முதலாவது, நமக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு காலம், நமக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு இடம், நமக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு உயர்வு. அவர் சித்தத்தின்படி அவர் நம்ம உயர்த்தணும்னு நினைச்சிட்டா எந்த மனுஷனும், எந்த மனுஷியும், எந்த விக்கிரக ஆவிகளோ, எந்த கட்டுகளோ ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அந்த உயர்வு அளவிட முடியாததா இருக்கும். பஞ்ச காலத்திலையும் அந்த உயர்வு பெருத்ததா இருக்கும், பலுகி பெருகுவதா இருக்கும். ஹல்லேலூயா. இதை நம்ம 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம், நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த காலத்திலையும் அந்த இடத்துல இருந்துட்டு அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். ஆண்டோடைய பலத்த கரத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கும் போது நம்ம உயர்த்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு உயர்வு ஆண்டவர் குறிச்சு வச்சுட்டாரு, அதை நோட் பண்ணி வச்சுட்டாருன்னு சொன்னா அந்த உயர்வை அவர் கொடுப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆபிரகாம் பாருங்க, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு அவர் போனாரு. அந்த கானான் தேசத்துல அவர் பாருங்க ரொம்ப செல்வ சீமானா இருக்காருங்களாம். ஆதியாகமம் 24:1 கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னவர், நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் பாருங்க சகல காரியங்களிலும், நம்ம வேதத்துல வசனம் சகல காரியங்களையும் ஆசீர்வதிச்சார். அவர் ஏராளமான வெள்ளியும் பொன்னும் வேலைக்காரிகள் மிகுந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். இதே ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. அதே போல இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில கொடிய பஞ்சம் வந்தோடனே அவர் பாக்குறாரு, இந்த பஞ்சத்துல ஏன் நம்ம இங்க இருக்கணும், பேசாம இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பாருங்க தரிசனத்துல இந்த ஈசா கூட பேசுறாருங்களாம். ஆதியாகமம் 26:2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இங்க பாருங்க, ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, கொடிய பஞ்சமா இருக்கு, ஈசாக்குன்னு நினைக்கிறாரு நம்ம வேற தேசத்துக்கு எங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அவர் போலான்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, எகிப்துக்கோ வேற எங்கேயுமே நீ போக வேண்டாம், இங்கே நீ வாசம் பண்ணு, நான் நிச்சயமாவே உன்னை ஆசீர்வதிப்பேன். திரும்ப ஈசாக்குக்கும் அதே மாதிரி ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த ஈசாக்கு சுத்தி பஞ்சம், தண்ணி இல்லை, மழை இல்லை, சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே அந்த தேசத்துல அப்படியே இருக்காருங்களாம். அவருக்கு பாருங்க ஆண்டவர் என்னென்ன காரியம் பண்றாரு. ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், மழை இல்லை, தண்ணி இல்லை, இருந்த அந்த கொஞ்சம் விதை நிலத்தை அவர் விதை விதைக்கிறாரு. வேதவசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினார். நீ இங்கே இரு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. அந்த தேசத்துல காலங்களை நிர்ணயிக்கிற ஆண்டவர், இடங்களை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர், அந்த இடத்துலயே நீ இருந்தீங்கன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் பாருங்க பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறாருங்களா, 100 மடங்கு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாம அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யவனாக மாறி இருக்காரு, வர விருத்தி அடைஞ்சிருக்காரு, மகா பெரியவனாயிருக்காரு. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு, பாருங்க சுத்தி இருக்கவங்க பொறாமை பார்க்குறாங்க. ஆடு மாடுகள் வேலைக்காரிகள் மிகுந்துட்ட உடனே பொறாமைப்படுறாங்க. ஆண்டவர் கொடுக்குற உயர்வு சுத்தி இருக்கவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தான் இருக்கு. கொடிய பஞ்சம் இருக்கு, இந்த இடத்துல ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த கொடிய பஞ்ச காலத்துல அவரை ஐஸ்வர்யவனாக்கி இருக்காரு,
வர வர பெரியவனாய் மாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் பலத்தவனாய் மாறினான். 16ஆம் வசனத்துல அவன் பலத்தவனாய் மாறினான். அங்க இருந்த அபிமெலேக்கை விட அவன் பலத்தவனாய் மாறினான் அப்படின்னு சொல்லி, அந்த ஈசாக்குக்கு இந்த தேசத்துல இருக்கும்போது ஒரு உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் முன் குறிச்சிட்டாரு. அந்த ஈசாக்குக்கு குறித்ததை அப்படியே நிறைவேற்றினார். சுற்றி சூழ்நிலைகள், நமக்கு மழையும் இல்லாம இருக்கலாம், காற்றும் இல்லாம இருக்கலாம், பனி பெய்யாம இருக்கலாம், எந்த பிசினஸும் இல்லாம இருக்கலாம், இல்ல எந்த வருமானமும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா இந்த ஈசாக்கை போல ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து பெரியவனானது போல நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. நமக்குன்னு குறித்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. இதை நம்ம தாவீதோட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். தாவீதும் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் வேற இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தாவீதுக்கு தெரியும், ஆண்டவர் எது செய்தாலும் நான் எந்த இடத்துல இருந்தா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து எப்ரோனுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். பாருங்க, ஒரு இடத்த காமிச்சு சொல்றாரு, நீ எப்ரோனுக்கு, எந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்த எடுத்து வேற இடத்துக்கு போகணுமா, எந்த இடத்துக்குன்னா நீ எப்ரோனுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளோடு கூட அந்த இடத்துக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம 3ஆவது வசனத்துல, அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள். அவரும் அவரோட 2 மனைவிங்க, இன்னும் மனைவிகளோடு கூட இருந்த உறவுகள், இன்னும் சுற்றி உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எப்ரோன்ல போய் இருக்கிறாரு. அங்க பாருங்க, ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்றாரு. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அங்க போன போதுதான், அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன போதுதான் யூதாவின் மேல ராஜாவாய் அபிஷேகம் பண்றாங்க. ஹல்லேலூயா. ஒரு உயர்வு, ஆண்டவர் உயர்வு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அதை ஒருவராலும் தடுத்த முடியாது. உங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட உயர்வு அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட ஒரு காலம், உங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட ஒரு உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். நீங்களும் எப்பொழுதும் ஒரு விசுவாச அறிக்கையா, ஆண்டவர் எனக்குன்னு என்ன குறிச்சு வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றுவார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாச அறிக்கையா, எனக்குன்னு என்ன ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்காரு, என் பிள்ளைகளுக்குன்னு என்ன குறிச்சு வச்சிருக்காரு, என்னோட பிசினஸ் காரியத்துல என்ன குறிச்சு வச்சிருக்காரு, என்னோட ஊழிய காரியத்துல என்ன குறிச்சு வச்சிருக்காரு, என்னுடைய பிள்ளைங்களோட எதிர்கால காரியத்துல என்ன குறிச்சு வச்சிருக்காரோ அதை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லி குறித்ததை நிறைவேற்றுவார். இவ்வளவு கண்களை மூடி, எங்களுக்கு என்ன இடம் வச்சிருக்கீங்க டாடி, எந்த காலத்துல செய்யணும் வச்சிருக்கீங்க டாடி, நாங்க பொறுமையோடு காத்திருப்போம். அந்த ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருப்போம். எந்த இடத்துல இருக்க சொல்றீங்க, எந்த வேலை ஸ்தலத்துல இருக்க சொல்றீங்க, எந்த வீட்டை எங்களுக்கு காண்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாங்க காத்திருப்போம். எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுங்க. உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கோம். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல அடங்கிருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா? அந்த பலத்த கரத்துக்குள்ள நாங்க அடங்கி இருக்கோம்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன் டாடி. எங்களுக்கென்று குறித்ததை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அன்னைக்கு அந்த யோபுன்ற பக்தன் எங்களுக்கென்று குறித்ததை, எனக்கென குறித்ததை நிறைவேற்றுவீர் அப்படின்னு சொன்னதை போல, ஓ எஸ் டாடி, இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். இவர்களுக்கு என்னென்ன காலங்கள், என்னென்ன இடங்கள், என்னென்ன உயர்வுகள் ஆண்டவர் வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை குறித்திருக்கிறதை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு 9ஆம் மணி நேரத்தை ஆண்டவர் தந்தர்வீராக. அற்புதம் நடந்த அந்த 9ஆம் மணி நேரத்தை போல இவர்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த நேரத்தை ஆண்டவர் தந்தல்வீராக. இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் டாடி. வேலை இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. அப்ப ஒரு உயர்வை தருவீராக. இவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால தடைகள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் முறிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால வியாதியின் கூறுகள் முறிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. தரித்திரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. வறுமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்ப கடன் பிரச்சனைகள் ஆண்டவர் மாற்றுவீராக. அன்னைக்கு எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல வந்த அந்த தீர்க்கதரிசியின் மனைவியும் அந்த பிள்ளைகளையும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருடைய கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. தரித்திரங்கள் மாறி போகட்டும் டாடி இயேசுவின் நாமத்தினால.
அப்பா கட்டுகள் முறிக்கப்பட்டு போகட்டும். எல்லாவித விட்ச்கிராஃப்ட் கட்டுகள் முறிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தை ஆளுகை செய்கிற எல்லா சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இவர்களுக்கு குறித்ததை ஆண்டவர் நீ நிறைவேற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் டாடி இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.